அண்மை செய்தி. தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் நீக்கம் குறித்து சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், முழு விவரங்கள் என்ன? தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் நீக்கம் குறித்து சீமான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். செய்தி தொலைக்காட்சிகளை முடக்குவது என்பது ஜனநாயகத்தின் குரல் வளையை அதிகார கொடுங்கரங்களால் விரிப்பதற்கு ஒப்பானது எனவும், செய்தி தொலைக்காட்சிகளை முடக்கினால் அன்றாடம் நடக்கும் ஆட்சியின் அவலங்களை மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் எனவும் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டுவிடும் என்று நம்புவதைப் போன்று அறிவுக்கு புறம்பானது எனவும் சீமான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செய்தி சேனல்களை இருட்டடிப்பு செய்வதில் காட்டும் வேகத்தை சென்னையில் இருட்டில் தவிக்கும் மக்களை காப்பதில் சிறிதேனும் முதல்வர் காட்ட வேண்டும் என சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், முழு விவரங்கள் என்ன? தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் நீக்கம் குறித்து சீமான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் நீக்கம் குறித்து அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? அரசு கேபிள் ஒளிபரப்பில் 3 சேனல்கள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பில் இருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவருடைய கண்டன பதிவு செய்திருக்கிறார்கள். ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து பதிவு செய்திருக்கிறார். ரீல்ஸ் கண்டென்ட்டிற்காக என்னை எவ்வளவு வேணுமானாலும் விமர்சிங்க என்று பஞ்சு டைலாக் பேசிய முதலமைச்சர் தற்போது ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்களை முடக்கி இருக்கிறார் என்ற வகையிலும் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.
ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்களை முடக்குவதை ஏற்க முடியாது எனவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதற்கு அரசு தரப்பில் வேறு காரணம் சொல்லப்பட்டாலும் அரசை விமர்சிக்காத மற்ற சேனல்களுக்கு சிக்கல் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் ஜனநாயகமா எனவும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். யூடியூபில் விமர்சித்தால் கைது, செய்தி வெளியிட்டால் பிளாக் அவுட் என்கின்ற முறை நடைமுறையை பின்பற்றி வருவதாகவும் இபிஎஸ் அவருடைய அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பட்ட நிலை போன்ற செய்திகளை வெளியிடுவதால் 3 சேனல்களை தாவேகா அரசு முடக்கியதாக தகவல்களை இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். யூடியூபில் விமர்சித்தால் கைது செய்கிறார்கள், செய்தி வெளியிட்டால் பிளாக் அவுட் செய்கிறார்கள் எனவும் இபிஎஸ் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் நடப்பதை சொல்வதற்கு கூட சென்சார் போர்டு ஏதாவது உண்டா முதல்வரே எனவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அரசு கேபிள் நிர்வாகம் மந்த்ரா என்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் வாயிலாக அமைச்சர் அலுவலகம் என கூறி ஊடகங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். 3 செய்தி சேனல்கள் நீக்கம் ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் மாற்றுக் கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் கனிமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 3 சேனல்கள் நீக்கப்பட்டது பத்திரிகை சுதந்திரத்திற்கு பறிப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் கனிமொழி அவருடைய கருத்து பதிவு செய்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சமிட்டு காட்டும் ஊடகங்களை முடக்க நினைப்பதாகவும் கனிமொழி ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். மாற்றுக் கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் அது முன்வைக்கப்படும் தளங்களே இருட்டடிப்பு செய்யப்படுவதாக கனிமொழி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். செய்தி சேனல்களை தடை செய்வது தவறான போக்கு என அண்ணாமலையும் அவருடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24/7 தமிழ் ஜனம் மீது பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அரசு கேபிள் நிறுவனம் செட்டா பாக்ஸ் நிறுவனங்களுக்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகையால் 3 சேனல்களின் ஒளிபரப்பு நிறுத்தம் என காரணம் கூறப்படுவதாகவும் கட்டண பிரச்சனை காரணம் என்றால் ஏன் மற்ற ஊடகங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை எனவும் அண்ணாமலை ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். கட்டண பிரச்சனை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள், ஆனால் 3 ஊடகங்களை பழிவாங்கும் விதமாகத்தான் தாவேகா அரசு நடந்து கொள்வதாகவும் அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். செய்தி சேனல்கள் தடையின்றி ஒளிபரப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அரசு கேபிள் சேவையில் பாலிமர், நியூஸ் தமிழ் உள்ளிட்ட செய்தி தொலைக்காட்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் சேனல் முடக்கப்பட்டதற்கு அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கூறப்படும் காரணங்கள் ஏற்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஊடக சுதந்திரத்தை அச்சுறுத்த தற்போது முயற்சி நடைபெற்று வருவதாக டிடிவி தினகரன் அவருடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மாற்றுக் கருத்துக்களையும் சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் எனவும் ஊடகங்களின் குரலை ஒடுக்க நினைப்பதும் தாவேகா அரசின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது எனவும் டிடிவி தினகரன் அவருடைய கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தில் விமர்சனங்களையும் மாற்றுக் கருத்துக்களையும் சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவமே நல்லாட்சிக்கான அடையாளம் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். ஊடக சுதந்திரத்தை அச்சுறுத்த முயலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் எனவும் கண்ணை மூடினால் உலகம் இருந்துவிடும் என்பது போல் இருப்பதாகவும் அவர்களுடைய அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடினால் உலகம் இருந்துவிடும் என்பது போல தாவேகா அரசு செயல்படுவதாக தெரிவித்திருக்கிறார். செய்தி சேனல்களை இருட்டடிப்பு செய்யும் அரசாக தாவேகா அரசு இருப்பதாகவும் சீமான் தெரிவித்திருக்கிறார். செய்தி தொலைக்காட்சிகளை முடக்கினால் அன்றாடம் நடக்கும் ஆட்சியின் அவலங்களை மறைத்துவிடலாம் என்று தாவேகா அரசு நினைப்பதாகவும் கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருந்துவிடும் என்று நம்புவதை போன்று அறிவுக்கு புறம்பானது எனவும் சீமான் அவருடைய அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். செய்தி சேனல்களை இருட்டடிப்பு செய்வதில் காட்டும் வேகத்தை சென்னையில் இருட்டில் தவிக்கும் மக்களை காப்பதில் சிறிதேனும் முதல்வர் காட்ட வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அரசு கேபிள்களில் இருந்து 3 செய்தி நிறுவனங்களுடைய சேனல்கள் தற்போது ஒளிபரப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24/7 தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் நீக்கம் குறித்து அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.